வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பமாகியுள்ளது. நாடளாவிய ரீதியில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பமாகியுள்ளது. இந்த பரீட்சை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நாடு முழுவதிலும் உள்ள 2362 பரீட்சை நிலையங்களில் நடைபெற உள்ளது. இம்முறை பரீட்சைக்கு 3,40,525 பரீட்சார்த்திகள் தகுதி பெற்றுள்ளனர். இவர்களில் 2,46,521 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 94,004 தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் அடங்குவர். பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்காக விசேட பேருந்து சேவை அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் B.S. சந்திரபால தெரிவித்துள்ளார். அத்துடன் பரீட்சை நடைபெறும் காலப்பகுதியில் அனர்த்தங்கள் காரணமாக ஏற்படக்கூடிய தடைகளை தவிர்ப்பதற்காக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் விசேட வேலைத்திட்டம் ஒன்றை அமுல்படுத்தியுள்ளதாக அந்த நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொடுவே கூட குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பரீட்சைக்கு வவுனியாவில் மாணவர்கள் ஆர்வத்துடன் தோற்றியிருந்ததை அவதானிக்க முடிந்தது. அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தில் 2,455 மாணவர்கள் தோற்றுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் உள்ள 50 இலங்கை அகதிகள் தாய்நாட்டுக்கு திரும்ப ஆர்வம் காட்டியுள்ளனர். இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் தன்னார்வ அடிப்படையில் நாடு திரும்பும் பணிகளை மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் அமைப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் கொழும்புடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக இந்தியாவில் உள்ள அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகரக தலைவர் அரட்டி சியனி தெரிவித்துள்ளார். முன்னதாக தன்னார்வ அடிப்படையில் இலங்கைக்கு திரும்பிய 4 தமிழர்கள் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்தியாவிலிருந்து அகதிகள் தாயகம் திரும்பும் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டன. கடந்த ஆண்டு 200 இலங்கை அகதிகள் தங்கள் தாய்நாட்டுக்கு திரும்பியதாகவும் இந்த ஆண்டு சுமார் 50 பேர் ஆர்வம் காட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியுரிமை, நாடு திரும்புதல் அல்லது மீள்குடியேற்றம் மூலம் அகதிகளுக்கு நீடித்த தீர்வுகள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக இந்திய அதிகாரிகளுடன் தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவில் தற்போது 80,000க்கும் மேற்பட்ட இலங்கை அகதிகள் தங்கியுள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் பல தசாப்தங்களாக தமிழ்நாட்டில் வசித்து வருகின்றனர். அதில் 2002 முதல் 18,643 அகதிகள் தன்னார்வ நாடு திரும்பும் திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எல்லை தாண்டி மீன்பிடித்த 14 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்த இந்திய மீனவர்களை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். அந்த வகையில் ஒரு படகும் அதிலிருந்த 14 மீனவர்களும் காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டனர். கடற்றொழில் நீதிவளத்துறை திணைக்களத்திடம் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் கிளிநொச்சி மாவட்ட மட்ட விளையாட்டுப் போட்டி நேற்று இடம்பெற்றது. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் 35வது இளைஞர் விளையாட்டு விழாவின் கிளிநொச்சி மாவட்ட மட்ட விளையாட்டுப் போட்டியின் இறுதிப் போட்டி கிளிநொச்சியில் உள்ள வடமாகாண விளையாட்டு கட்டிட தொகுதி மைதானத்தில் நேற்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட இளைஞர் சம்மேளனத்தின் தலைவர் பானா நிலவரசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் தினிந்து சமன் ஹெநாயக்க கலந்து கொண்டார். இதன்போது தடகள போட்டியில் மாவட்ட ரீதியில் வெற்றியீட்டியோருக்கு சான்றிதழ்களும் வெற்றி கடிதங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. நிகழ்வில் காட்சி போட்டியாக யாழ்ப்பாண மாவட்ட அணிக்கும் கிளிநொச்சி மாவட்ட அணிக்கும் இடையில் சிநேகபூர்வ கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. இதில் யாழ்ப்பாண அணி 2-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. குறித்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன், மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன், இளைஞர் சேவைகள் மன்ற தலைவர் சட்டத்திரணி சுபன் விஜயரத்ன, இளைஞர் சேவை மன்ற அதிகாரிகள், இளைஞர் யுவதிகள் பங்கு பெற்றனர். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரமுவ, தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும், அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி, ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும்.
நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் இருந்து காற்று வீசும். காலி தொடக்கம் மாத்தறை ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு 40 முதல் 45 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். யாழில் போதைப் பொருட்களுடன் சிறுவன் உட்பட 23 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருட்களுடன் 23 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 17 வயது சிறுவன் ஒருவனும் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். யாழ் மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் நேற்றைய தினம் மேற்கொண்ட விசேட சுற்றி வளைப்பின் போது யாழ் நகரை அண்டிய பகுதிகளில் 10 பேர் ஐஸ் போதைப் பொருளுடனும் 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 9 பேர் போதை மாத்திரைகளுடனும் 4 பேர் ஹெரோயின் போதைப் பொருளுடனும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ளவர்களை யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இலங்கையைச் சேர்ந்த 7 போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் சரணடைய எதிர்பார்த்துள்ளனர். மத்திய கிழக்கில் தலைமறைவாகியுள்ள இலங்கையைச் சேர்ந்த 7 போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் நாட்டின் அதிகாரிகளிடம் சரணடைய விருப்பம் தெரிவித்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அரசாங்கத்தின் தேசிய போதைப்பொருள் எதிர்ப்பு முயற்சியான ஒரு தேசம் ஐக்கியம் கடந்த வாரம் தொடங்கப்பட்டது. நாட்டிலிருந்து போதைப்பொருள் அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒருங்கிணைந்த திட்டம் நடந்து வருகின்றது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக ஏராளமான நிறுவனங்களின் ஆதரவுடன் பல முயற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன. போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் தங்கள் நடவடிக்கைகளை எங்கு மேற்கொள்கிறார்கள் என்பது குறித்து அதிகாரிகளுக்கு அறிவித்தனர். தங்கள் பரிவர்த்தனைகளை முடித்துக்கொண்டு அதிகாரிகளிடம் சரணடையவும் அவர்கள் ஒப்புக்கொண்டனர். විශේෂයෙන් ජාවාරම් කරොත් බෙදා හරින්න මේ සියලු දෙනා නීතිය රැහැන්ට කොටු කර ගැනීම දිගින් දිගටම සිද්ධ වෙනවා. අපිට තොරතුරු විශාල වශයෙන් ලැබෙමින් පවතිනවා. ඊයේ දිනේ මැද පෙරදිග පුද්ගලයෝ 7 දෙනෙක් මත්ද්‍රව්‍ය ජාවාරම් කරන ස්ථාන පවා ප්‍රකාශ කළා. ඕම් කැමැති කීවා බජට් යටත් වෙන්න බාර වෙන්න උට සමාව දීලා ඒකෙන් ඉවත් වෙන්න ඕම් කැමැති කියලා කිව්වා. ඒ හින්දා දැන් සමාජයේ සියලු දෙනා මේකේ වමනා අවබෝධ කරගෙන ඉන්නවා. ඉතින් අපි හිතනවා ක්ලිම් සිද්ධ කර கொழும்பில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட மூவரையும் கொழும்புக்கு அழைத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் காருடன் கைது செய்யப்பட்ட மூவரையும் கொழும்பில் இருந்து வந்த விசேட போலீஸ் குழுவினர் மேலதிக விசாரணைக்காக கொழும்புக்கு அழைத்து செல்ல நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதேவேளை காருடன் மூவரும் கைது செய்யப்படும் போது காரினுள் அவர்களின் ஆடைகள் எதுவும் இல்லாத நிலையில் சந்தேக நபர்களுக்கு சொந்தமான வெளிநாட்டின வளர்ப்பு நாய் ஒன்றும் காரினுள் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. அதனையும் கொழும்புக்கு அழைத்து செல்ல போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் கடந்த வெள்ளி இரவு வீதியில் நடந்து சென்றவர் மீது பின்னால் நடந்து வந்த நபர் ஒருவர் மிக அருகில் சென்று துப்பாக்கிச் சூட்டினை நடாத்திவிட்டு பின்னர் கார் ஒன்றில் ஏறி துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி விழுந்தவர் மீது காரினை ஏற்றி தப்பி சென்றிருந்தார். துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிர் இழந்தார். குறித்த சம்பவம் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கமராக்களில் பதிவாகி இருந்தன. இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய காரினை கொழும்பு ஆமர் வீதியில் கைவிட்டுவிட்டு பெரிதொரு காரில் சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துள்ளனர். சந்தேக நபர்கள் காரினை வாடகைக்கு பெற்று வடக்கு நோக்கி தப்பி சென்றதை அறிந்த போலீசார் காரினை வாடகைக்கு கொடுத்த நிறுவனத்தினை கண்டறிந்து அவர்களிடம் இருந்து கார் தொடர்பிலான தகவல்களை பெற்றனர். அதன் அடிப்படையில் காரில் பொருத்தப்பட்டிருந்த தடங்காட்டியின் உதவியுடன் காரினை கண்காணித்த வேளை கார் மானிப்பாய் பகுதியில் நிற்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவத்துக்கு விரைந்த குற்றத்தடுப்பு பிரிவினர் காரினை மானிப்பாய் பகுதியில் உள்ள வாகன திருத்தகம் ஒன்றில் கண்டுபிடித்தனர்.
அதனை அடுத்து காரினை மீட்ட போலீசார் காரில் பயணித்த மூவரையும் வாகன திருத்த உரிமையாளரையும் கைது செய்ததுடன் அவர்களால் கொழும்பில் இருந்து கொண்டுவரப்பட்ட அவர்களின் வளர்ப்பு நாயினை மீட்டு போலீஸ் நிலையம் கொண்டு சென்றிருந்தனர். வாகன திருத்தக உரிமையாளரிடம் முன்னெடுத்த விசாரணையில் காரில் குளிரூட்டி வேலை செய்யவில்லை எனவும் அதனை திருத்தும் பணிக்காகவே காரினை கொண்டு வந்தார்கள் எனவும் தெரிவித்தார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் திருத்தக உரிமையாளரை விடுவித்தனர். அதேவேளை காரில் பயணித்த நிலையில் கைது செய்யப்பட்ட பெண் உள்ளிட்ட மூவரையும் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்த வேளை தாம் யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலா வந்ததாக கூறியுள்ளனர். காரில் மீட்கப்பட்ட நாய் வளர்ப்பு நாய் எனவும் கைது செய்யப்பட்ட பெண் கைது செய்யப்பட்ட ஆணொருவரின் காதலி எனவும் கூறியுள்ளனர். இந்நிலையில் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணத்தை வந்தடைந்த போலீஸ் விசேட குழு கைது செய்யப்பட்ட மூவரையும் பொறுப்படுத்திக் கொண்டது. கைது செய்யப்பட்ட மூவரையும் அவர்கள் பயணித்த கார் மற்றும் அவர்களின் வளர்ப்பு நாய் என்பவற்றையும் கொழும்பு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்துள்ளனர். உடையார்கட்டில் 250 லிட்டர் சட்டவிரோத கசிப்பு கைப்பற்றப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உடையார்கட்டு குரவில் பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி செய்யப்படும் இடம் முற்றுகையிடப்பட்டது. காட்டுப்பகுதியில் கசிப்பு மறைத்து விற்பனை செய்யப்படுவதாக முல்லைத்தீவு மாவட்ட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. சோதனையின் போது அங்கிருந்த சந்தேக நபர் போலீசாரை கண்டு தப்பியோடிய நிலையில் காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 250 லிட்டர் அளவிலான சட்டவிரோத கசிப்பினை புதுக்குடியிருப்பு போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இந்நிலையில் தப்பியோடிய சந்தேக நபரை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அரசியல் தீர்வும் பொறுப்புக்கூறலும் ஓர் எண்ணிம ஆவண காப்பக அறிமுக நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. சட்டத்துக்கும் கொள்கைகளுக்குமான யாழ்ப்பாண கற்கை மையத்தின் ஒழுங்கமைப்பில் அரசியல் தீர்வும் பொறுப்புக்கூறலும் ஓர் எண்ணிம ஆவண காப்பக அறிமுக நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. அத்துடன் நாட்டின் தற்போதைய முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் தீர்வு மற்றும் பொறுப்புக்கூறல் தொடர்பான கலந்துரையாடலும் நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது. இதன்போது தற்போதைய சூழலில் அரசியலமைப்பு கேட்டின் அரசியல் தீர்வு பற்றி தமிழரின் அணுகுமுறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் மூத்த சட்டத்திரணி ரத்னவேல் சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவாஜிலிங்கம், சேனா கஜேந்திரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், கலாநிதி குமார வடிவேல் குருபரன், சுவிட்சர்லாந்து தூதரக முதன்மை செயலாளர் ஜஸ்டின், தமிழ் தேசிய பசுமை இயக்க தலைவர் போனா ஐங்கரநேசன், தமிழ் தேசிய அரசியல் கட்சி உறுப்பினர்கள், சிவில் சமூக உறுப்பினர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். வைரக்குடுவை என்ற நூல் அறிமுக விழா நேற்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் உரும்பிராயைச் சேர்ந்த தூணா திலக் 25 பேரின் கட்டுரைகளை நூலாக தொகுத்து வெளியிட்டுள்ள வைரக்குடுவை என்ற நூல் அறிமுக விழா நேற்று கிளிநொச்சி தனியார் விருந்தகம் ஒன்றில் இடம்பெற்றது. திருவோணமலை தமிழ்ச்சங்க தலைவர் திருமலை நவம் தலைமையில் நடைபெற்ற குறித்த நிகழ்வில் முதன்மை விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட கலாசார உத்தியோகஸ்தர் மாலினி கிருஷ்ணானந்தன், படைப்பாளர்கள், எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், கவிஞர்கள் என பலர் கலந்து கொண்டனர். விசுவமடு புத்தடி பகுதியில் மாவீரர் பெற்றோர் உருத்துடையோர் மதிப்பளிப்பு நிகழ்வுக்கான முன்னேற்பாடு இடம்பெற்றது. மாவீரர் பெற்றோர் உருத்துடையோர் மதிப்பளித்தல் நிகழ்வு எதிர்வரும் 23ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. அதனை முன்னிட்டு நேற்றைய தினம் மாலை விசுவமடு கிழக்கு புத்தடி பகுதியில் நிகழ்வுக்கான முன்னேற்பாடாக சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. விசுவமடு கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளைச் சேர்ந்த மாவீரர் பெற்றோர் உருத்துடையோருக்கான இந்நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் வழமையாக நடைபெற்று வரும் மதிப்பளிப்பு நிகழ்வாகும்.
அதேபோன்று இவ்வருடமும் சிறப்பாக நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சிரமதான பணிகள் விசோமடு கிழக்கு மேற்கு பிரதேச மாவீரர் பெற்றோர் பணிக்குழுவின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிகழ்வில் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் வியன்னா கரிகாலன், மாவீரர்களின் பெற்றோர், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு பங்களித்திருந்தனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.